சார் அப்பயும் அது வந்து ஆஃப் கேமரால தான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது இது நிறைய பேர் வந்து இந்த ஜெயலலிதா அம்மா இப்போ தான் இட்லி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த கதை மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இந்த விஷயங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தா தான் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தோண வைக்கிற மாதிரி இருக்குது. இது கடைசி வரைக்கும் இதே போக்கில் தான் இருக்குது. இல்லை அதே அவர் இன்டர்வியூ கொடுத்த சில இதுவெல்லாம் வந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் அவங்களே அதை கேள்வியாக வச்சுருக்காங்க. நீங்கள் ஏன் பேட்டி கொடுக்க மாட்டேன்றீங்க, நீங்கள் ஏன் கொடுக்கல, மீடியா முன்னாடி ஏன் நீங்கள் வந்து வரமாட்டேன்றீங்க அப்படின் போது, இல்லை நான் வந்து இப்போ தான் அரசியல் களத்துக்குள்ளே வந்திருக்கேன், ஆனால் கண்டிப்பாக நான் மீடியா மீட் பண்ணுவேன், அதுக்குள்ளே இது ஒரு அவசரமான மீடியா மீட் பண்ணுற இது கிடையாது, நான் கண்டிப்பாக பத்திரிகையாளர் சந்திக்காமல் போக மாட்டேன் நான், ஆனால் எனக்கு ஏன் எவ்வளோ அவசரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. இப்போ உங்கள் சேனலுக்கு கூட நான் வந்து ஒரு பயிற்சியாக, அதாவது அரசியல்வாதி விஜயாக ஒரு பயிற்சியாக அந்த வந்து இந்த பேட்டியை அந்த காணொலியை வந்து கொடுக்குறேன் நான் அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து கொடுத்து தான் ஆவேன் நான் அப்படின்ற ஒரு விஷயம் தான். என்னென்னா உங்களுக்கு இன்னைக்கு மீடியா அப்படின் பொழுது நடுநிலையாக எல்லாரும் இருந்துருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. குறிப்பாக ஒரு சாரர் சார்ந்து கேள்வி கேட்கறது, ஒரு சாரர் சார்ந்து அதுக்கான விஷயங்களை முன்வைக்கிறது, ஒரு கட்சியை சார்ந்து டேரிங்காக சொல்லணும்னா அந்தந்த ஆட்சி காலத்தில் இருக்கும்போது அந்தந்த ஆட்சி சம்பந்தமான ஃப்ரெண்ட்லி மீடியாக்களாக தான் இருக்காங்க. விஜயகாந்துக்கு நடந்த விஜயகாந்துக்கு போகிற இடம் பூரா அவரை ட்ரிகர் பண்ணி அவரை கோவப்படுத்தி அவரை வந்து அவர் வாயிலிருந்து வார்த்தைகளை வாங்கி அவர் வந்து இந்த மீடியா முன்னாடி கொந்தளிச்சு நாக்க தூர்த்திக்கிட்டு வந்து இதெல்லாம் எடுத்து 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 ட்ரோல் பண்ணி அவரை வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அவர் ஏதோ பஃபன் மாதிரியான ஒரு விஷயமாலாம் அவரை கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு ரொம்ப குடிகாரர் மாதிரியான ஒரு இதுவெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துனாங்க. இதுக்கெல்லாம் மீடியாவுடைய பங்கு உண்டு, எல்லாரையும் நான் சொல்லிடல வந்து இதெல்லாம் கூட விஜய் கவனிச்சிருப்பாருன்னு நினைக்கிறோம். சரி, நான் ஏன் மீடியாவை மீட் பண்ணோம், இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்கான நான் பதில் ஏன் சொல்லணும் அப்படின்னு. அவர் நடிகர் விஜயா இருக்கும் போதே நிறைய மீடியாக்கள் மீட் பண்ணுவாருங்கண்டி அதிகம் பேச மாட்டார். ஆனால் இன்னைக்கு பேசி தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கும்போது நான் வரப்போகிறேன், சரி நான் பேசுகிறேன் நான், இந்த எலெக்ஷன் ஒரு 3 மாதத்தில் இருக்குது, கண்டிப்பாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்குன்னு அவருடைய பேச்சிலே தெரியுது வந்து பார்ப்போம் நம்ம.